10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. Consider the matrix A alpha equal to cos alpha minus sin alpha cos alpha அப்படின்னு given கொடுத்துருக்காங்க. A alpha equal to cos alpha minus sin alpha cos alpha அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 2/2 matrix. Okay. First question பாருங்க. Show that A alpha A beta. Okay. A alpha into A beta. இதோட மீனிங் என்ன? A alpha into A beta equal to A into alpha plus beta அப்படின்னு first proof பண்ண சொல்றாங்க. Second question. Find all possible real values of alpha. Okay, find all possible real values of alpha satisfying the condition A alpha plus A alpha transpose equal to I. Okay, so அப்போ A alpha plus A alpha transpose equal to I அப்படிங்கிற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி all possible real values of alphaவுக்கான வேல்யூ கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேங்களா? ரைட், ஃபர்ஸ்ட் சொல்யூஷன் given A alpha அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னென்னு cos alpha minus sin alpha cos alpha அப்படின்னு. ஓகேவா? அப்போ A alpha அப்படின்னா A beta அப்படிங்கிறது நம்மளா எழுதிக்கலாம். ஓகே, A alpha அப்படின்னா எல்லாமே காசுக்கு பக்கத்தில் வருங்க. cos alpha minus sin alpha அடுத்து sin alpha cos alpha எல்லாமே ஆல்ஃபாவில் வந்துருக்கா? அப்போ A beta அப்படிங்கிறப்ப எல்லாத்தையும் ஆல்ஃபாக்கு பதில் என்ன போடுறீங்க? எல்லாத்தையும் பீட்டா அப்படின்னு போடலாமா? அப்போ A beta equal to cos beta minus sin ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா. ஓகே, sin ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா, அதே மாதிரி cos ஆல்ஃபாக்கு பதிலாக பீட்டா. அப்போ A beta equal to என்ன கிடைக்கும்? cos beta minus sin beta cos beta அப்படின்னு கிடைக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். என்ன ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்கன்னா A alpha A beta equal to A into alpha plus beta அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்களா? ரைட், அப்போ therefore A alpha A beta equal to A alpha ஓட வேல்யூ தெரியும், cos alpha minus sin alpha அடுத்து sin alpha cos alpha அப்படின்னு. ஓகே, இன்ட்டு A beta அப்படிங்கிறது cos beta minus sin beta. ஓகே, sin beta cos beta அப்படின்னு. சரியா? இப்போ A alphaவையும் A betaவையும் நீங்கள் என்ன செய்யணும்? மல்டிப்ளை பண்ணணுமா? அப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸை நீ என்ன செய்வ? மல்டிப்ளை பண்ணுவேன். மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு தெரியும் ஃபஸ்ட்டு ரோ. ஓகே, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஃபஸ்ட்டு ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணு. அதே மாதிரி ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட செகண்ட் ரோவை எடுத்து ஃபஸ்ட்டு காலம் செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணும். சரியா? அப்போ ஃபஸ்ட்டு ரோ எடுத்துக்கலாமா? ஸோ இப்போ காஸ் ஆல்ஃபா இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா கிடைக்குமா? அடுத்து மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது. ஓகே, அப்போ மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அப்போ என்ன கிடைக்குது? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து ஃபஸ்ட்டு ரோ செகண்ட் காலம் மல்டிப்ளை பண்ணு. இப்போ ஃபஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது? காஸ் ஆல்ஃபா இங்கே மைனஸ் சைன் பீட்டா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு கிடைக்குமா? அடுத்தது மைனஸ் சைன் ஆல்ஃபா இங்கே காஸ் பீட்டா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஓகே, அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டான்னு கிடைக்குது. சரியா? அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கோங்க, சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்னு. ஸோ இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ சைன் ஆல்ஃபா இங்கே வரக்கூடிய காஸ் பீட்டா மல்டிப்ளை பண்ணால் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா. ஓகே, அடுத்தது ப்ளஸ் போட்டுக்க, காஸ் ஆல்ஃபா இங்கே சைன் பீட்டா மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ அப்போ சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படின்னு வருது. சரியா? அடுத்தது செகண்ட் ரோ செகண்ட் காலம் அப்படிங்குது மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? சைன் ஆல்ஃபா இங்கே மைனஸ் சைன் பீட்டா மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது. ஓகே, மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. அடுத்து இங்கே பாருங்கள் ப்ளஸ் போட்டுக்க, அதுக்கப்புறம் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படிங்கிறது. சரியா? ரைட், இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படியே வச்சுக்கோ. இதில் பாருங்களேன், மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா இருக்குது, மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படின்னு இருக்கா? ஸோ நான் இந்த ரெண்டுலேயுமே மைனஸ் இருக்கிறதுனால காமனாக இருக்கிறத வெளியே எடுத்துக்கிறேன். கரெக்டாக? மைனஸ் ரெண்டுலேயுமே இருக்குது. ஸோ மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே வரக்கூடிய சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டாவை எழுதுகிறேன், அதுக்கப்புறமா காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாவை எழுதிக்கிறேன். சரியா? எதுக்காக எழுதுறேன் அப்புறமா சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இதில் பாருங்கள் ரெண்டுலேயும் மைனஸ் காமனாக இருக்குது, மைனஸை காமனாக வெளியே எடுத்துக்கிட்டேன்.
ஓகே, அடுத்து செகண்ட் டேர்ம் இருக்குது இல்லையா, மைனஸை வெளியே எடுத்தால் இது ப்ளஸ் ஆகிடுமா, அந்த செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படின்னு. ஓகே, அடுத்தது ப்ளஸ் அப்படின்னு போடு, மைனஸ் ஆல்ரெடி வெளியே எடுத்தாச்சு. அப்போ செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா அப்படின்னு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மைனஸ் வெளியே எடுத்தாச்சா, அப்போ இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு டேர்மை எழுது. ஃபஸ்ட் டைம் என்ன, காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது. அப்போ காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஓகே, மைனஸை காமனாக வெளியே எடுத்துட்டு செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டாகவும் ஃபஸ்ட் டேர்மை அப்புறமாவும் எழுதியிருக்கிறேன். கரெக்டுங்களா? ரைட். அடுத்தது பாருங்கள், இங்கே வரக்கூடிய சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டாவை அப்படியே வச்சுக்கோ. சரிங்களா? சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, அதை எதையும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். சரியா? ரைட். அடுத்து பாருங்களேன், மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா இருக்குது ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் காஸ் பீட்டான்னு இருக்கா, இதில் ப்ளஸ் அப்படிங்கிற டேர்மை ஃபஸ்ட்டு கொண்டு வரேன். சரியா? ப்ளஸ்ஸுங்கிற டேர்மை என்ன செய்கிறேன் ஃபஸ்ட்டு, இது மைனஸுங்கனால அடுத்ததாக கொண்டு போய்க்கலாமா, அப்போ எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் அடுத்தது எழுதலாமா, அப்போ இங்கே பாருங்கள் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு, மல்டிப்ளை பண்ணால் ஏ ஆல்ஃபா ஏ பீட்டா மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வருது. அடுத்து மைனஸை வெளியே எடுத்ததுக்கப்புறம் சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வருது. அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, அடுத்தது காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது. சரியா? ரைட். இப்போ இதில் ஃபார்முலா தெரிஞ்சுக்குங்க. இது வந்து ஃபார்முலா தான், பின்னாடி வந்துட்டு படிப்பீங்க, நீங்கள் வெக்டரில் படிப்பீங்க. ஜஸ்ட் இங்கே வந்து ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். சரியா? ஸோ 4 ஃபார்முலா இருக்குது. காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா, அதே மாதிரி சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சைன் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அப்படின்னு சொல்லிட்டு 4 ஃபார்முலா இருக்குது உங்களுக்கு. வெக்டரில் நம்ம படிப்போம். சரிங்களா? 5 மார்க் கொஷினாகவே இருக்குது, ப்ரூஃப் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வெக்டர்னு ஒரு டாபிக் வரும், அதில் நீங்கள் படிப்பீங்க. ஜஸ்ட் இங்கே ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்குரிய ஃபார்முலாவும் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்குரிய ஃபார்முலாவும், அந்த 2 ஃபார்முலா மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும் இந்த இடத்துல, இந்த சம்முக்கு. சரியா? ரைட். இப்போ பாருங்களேன், மேலே காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டான்னு வருதா, அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது. கரெக்டாக? ஸோ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது. கரெக்டுங்களா? ஸோ ஃபார்முலா கண்ணு மேலே காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டாக்கு இருக்கா இல்லையா, அதுக்குரிய ஃபார்முலா தான் இது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது. ஓகே, ரைட். அடுத்தது பாருங்கள், மைனஸ் அப்படியே மைனஸை போட்டுக்கிட்டேன். இங்கே பாருங்களேன், சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது. கரெக்டாக? சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது. அதுக்குரிய ஃபார்முலா என்ன அப்படின்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது. சரியா? அதுக்குரிய ஃபார்முலா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸ் இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா சேம், முன்னாடி எது மட்டும்தான் இல்லை, மைனஸ் அப்படிங்கிற டேர்ம் மட்டும்தான் இல்லை. கரெக்டுங்களா? மற்றபடி பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா அதே தான் இங்கேயும் வந்திருக்கு. அப்போ இந்த டேர்மையும் நீங்கள் எப்படி எழுதிக்கலாம், சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு எழுதிக்கலாமா, அப்போ சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது. சரியா? ரைட். அடுத்தது பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா அப்படிங்கிறது. ஓகே, அப்படியே பாருங்களேன், இந்த ஃபஸ்ட்டு இந்த இது இருக்கு இல்லையா, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, இதுவும் சேமாக உங்களுக்கு. அப்போ இது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னா அப்போ இதையும் நீங்கள் என்ன எழுதிக்கலாம், ஃபார்முலா படி காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா. அப்போ என்ன கிடைக்குது உங்களுக்கு, ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறப்ப காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா கிடைக்குது மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்குது. அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். இப்போ கிவனில் இருக்கிறத ஞாபகத்தில் கொண்டு வாங்க. ஏ ஆல்ஃபா அப்படின்னு கொடுத்துருக்காங்க, காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா. இங்கே ஆல்ஃபா அப்படிங்கிறப்ப காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைனுக்கு அப்புறம் ஆல்ஃபா, அடுத்து சைன் ஆல்ஃபா, அப்புறம் காஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபானா ஆல்ஃபாவா? ரைட். அப்படியே இங்கே வாங்களேன், என்ன வந்திருக்கு, காஸ் ஆல்ஃபாவுக்கு பதில் இங்கே என்ன வந்திருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவா மைனஸ் சைன். ஓகே, ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன வந்திருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு வந்திருக்கா. அது சைன் ஆல்ஃபாவுக்கு பதில் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, அதேமாதிரி காஸ் ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன வந்திருக்கு, ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. அப்போ கிவனில் கொடுத்துக்கூடிய இந்த ஏ ஆல்ஃபாவையும் இங்கே வரக்கூடிய ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு இருக்கீங்களா, இதையும் கம்பேர் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஆல்ஃபாவுக்கு பதில் என்ன வந்திருக்கு அப்படின்னா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு வந்திருக்கான்னு பாருங்கள். கிவனில் ஏ ஆல்ஃபா கொடுத்துருக்காங்கடா. ஸோ அந்த ஏ ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு கொடுத்துட்டாங்க. சரியா? இங்கே வரக்கூடிய ஆல்ஃபாவுக்கு பதில் அப்படியே என்ன வந்திருக்கு அப்படின்னா நமக்கு ரிசல்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அப்போ அதை எப்படி எழுதிக்கலாம், நீங்கள் ஏ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாமா.
ரைட். அப்போ என்ன நம்மளுக்கு தேவை, ஏ ஆல்ஃபா ஏ பீட்டா மல்டிப்ளை பண்ணால் உனக்கு என்ன கிடைக்குது, ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படிங்கிறது கிடைக்குது. சரியா, இதான ஃபஸ்ட்டு ரிசல்ட்டு. ஏ ஆல்ஃபா ஏ பீட்டா, ஏ ஆல்ஃபாவையும் ஏ பீட்டாவையும் மல்டிப்ளை பண்ணால் ஏ இன்ட்டு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொல்லிக்கிறாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு பார்ட் ஓவரா இப்போ. ரைட், அடுத்து என்ன பார்க்கலாம், செகண்ட் பார்ட். ஓகே, செகண்ட் பார்ட்டு பாருங்கள். கிவன் ஏ ஆல்ஃபா அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. என்னென்னு, காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்னு. சரியா, அவங்க கண்டிஷன் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. என்ன கண்டிஷன் அப்படின்னா, கிவனில் ஒரு கண்டிஷன் சொல்கிறாங்க. என்னென்னு, ஏ ஆல்ஃபா ப்ளஸ் ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக, ஏ ஆல்ஃபாவையும் ஏ ஆல்ஃபாவுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்து ரெண்டையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தட் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு சொல்கிறாங்க, ஐ அப்படிங்கிற யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. கரெக்டாக, அப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஏ ஆல்ஃபாவுக்கு அப்புறம் ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, அப்போ கிவனில் ஏ ஆல்ஃபா கொடுத்துருக்காங்க. அடுத்து நான் என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணுறேன், ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது. ஓகே, டிரான்ஸ்போஸ்னு உனக்கு தெரியும், ரோவையும் காலத்தையும் என்ன செய்ய சேஞ்ச் பண்ணுவீங்க அப்படின்னு. ஓகே, அப்போ எப்படி எழுதிக்கலாம், காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படியே எழுதலாமா, காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஃபஸ்ட்டு ரோவை ஃபஸ்ட்டு காலமாக எழுதியிருக்கிறேன். கரெக்டானு பாருங்கள், காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படிங்கிற ஃபஸ்ட்டு ரோ ஃபஸ்ட்டு காலமாக எழுதுகிறேன், காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா. ஓகே, அடுத்து பாருங்கள் செகண்ட் ரோ சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபான்னு வந்திருக்கு, அப்படியே செகண்ட் காலம் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது என்ன கிடைக்குது, காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. சரியா, ரைட். அப்போ கிவனில் என்ன சொல்கிறாங்க, ஏ ஆல்ஃபா ப்ளஸ் ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஃபஸ்ட்டு ஏ ஆல்ஃபாவை எழுதுகிறேன். ஏ ஆல்ஃபா என்னன்னு தெரியும், காஸ் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா, அடுத்தது சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் ஏ ஆல்ஃபா டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறது காஸ் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஐ அப்படிங்கிறது என்னன்னு தெரியும், யூனிட் மேட்ரிக்ஸ். 2/2ல் யூனிட் மேட்ரிக்ஸ் என்னன்னு தெரியும், 1 0 0 1 அப்படிங்கிறது. ஓகே, இங்கே எல்லாமே 2/2 தான். ஸோ அப்போ ஐ அப்படிங்கிற யூனிட் மேட்ரிக்ஸ் நீ என்ன எடுத்துக்கணும், 2/2ல் தான் எடுத்துக்கணும், 1 0 0 1 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணால் பாருங்கள் கரஸ்பாண்ட் ஆட் பண்ணால் எப்படி செய்வீங்க, ஆர்டர் சேமாக இருக்கான்னு பாருங்கள், இதுவும் 2/2 இதுவும் 2/2. அப்போ ஆட் பண்ணலாமா, கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸை அப்படியே ஆட் பண்ணுவீங்களா நீங்கள். அப்போ காஸ் ஆல்ஃபா இங்கே காஸ் ஆல்ஃபா ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்னா 2 காஸ் ஆல்ஃபா அப்படிங்கிறது. கரெக்டாக, எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ்னால் என்ன எழுதுவீங்க, 2xஆ. அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா அப்படின்னா ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 2 காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்கும். சரியா, அடுத்தது பாருங்கள் மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு இருக்குது, இங்கே சைன் ஆல்ஃபா ஆட் பண்ண என்ன வரும், மைனஸ் சைன் ஆல்ஃபா ப்ளஸ் போட்டு சைன் ஆல்ஃபா. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், மைனஸ் சைன் ஆல்ஃபாவையும் ஆட் பண்ணால் 0. ஓகே, அப்போ 0ன்னு போட்டிருக்கோம். சரியா, அடுத்து சைன் ஆல்ஃபா இங்கே வரக்கூடிய மைனஸ் சைன் ஆல்ஃபா ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும், சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் ஆல்ஃபா அப்படின்னா ஆன்சர் 0. ஓகே, அடுத்து காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் இங்கே வரக்கூடிய காஸ் ஆல்ஃபா. அப்போ காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் ஆல்ஃபா ஆட் பண்ண என்ன கிடைக்கும், 2 காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அப்போ என்ன கிடைக்குது, இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ஆட் பண்ணால் 2 காஸ் ஆல்ஃபா 0 0 2 காஸ் ஆல்ஃபா அப்படின்னு கிடைக்குதா. தட்ஸ் ஈக்குவல் டு யூனிட் மேட்ரிக்ஸ் 1 0 0 1 அப்படிங்கிறது. ஓகே, ரைட். இப்போ இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் என்னென்னு சொல்லியிருக்கிறாங்க, அவங்க ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈக்குவல் மேட்ரிக்ஸ் அப்படின்னா உனக்கு தெரியும், ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் சேமாக இருக்கணும், கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறது உனக்கு தெரியும். கரெக்டாக, சிம்பிள் பாருங்கள் ஈக்குவல். அப்போ ஆர்டர் சேம்னா இந்த 2 காஸ் ஆல்ஃபா 0 0 2 காஸ் ஆல்ஃபா இதனுடைய ஆர்டர் என்ன உனக்கு 2/2, இதுவும் 2/2. ஓகே, ஆர்டர் சேமா. அடுத்து கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் எப்படி இருக்கும், ஈக்குவல். ஓகே, அப்போ நமக்கு தேவை ஆல்ஃபாவோட வேல்யூ. கரெக்டுங்களா, அப்போ நான் எடுத்துக்கிறேன், இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட் என்ட்ரிஸ் மட்டும் பாரு. ஓகே, அப்போ 2 காஸ் ஆல்ஃபா இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட் என்ட்ரிஸ் 1. கரெக்டாக, அப்போ என்ன கிடைக்குது, 2 காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1. இதை மட்டும் எடுத்துக்கிறேன், ஏன்னா நமக்கு தேவை ஆல்ஃபாவோட வேல்யூ மட்டும்தான். சரியா, அப்போ 2 காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 1 அப்படின்னு கிடைக்குதா. ரைட், அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2வும் காஸ் ஆல்ஃபா மல்டிப்ளை இந்த சைடு வந்தால் என்ன உனக்கு டிவைடில் வருமா. அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 1/2 அப்படின்னு கிடைக்குது. கரெக்டாக, காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு. சரியா, ரைட்டு, 1/2 அப்படிங்கிறது காசோட எந்த ஆங்கிளுக்கு வரும் அப்படின்னு நீங்கள் படிச்சிருப்பீங்க. கரெக்டுங்களா, காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 அப்படின்னு 1/2 காசோட எந்த ஆங்கிளுக்கு வரும் உங்களுக்கு. ஓகே, எந்த ஆங்கிளுக்கு வரும் அப்படின்னா 60 டிகிரிக்கு வருமா. ஓகே, காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2. 1/2 அப்படிங்கிறது எந்த ஆங்கிளுக்கு வரும் அப்படின்னா காஸ் 60 டிகிரி அப்படின்னு சொல்லி எழுதுவீங்க. கரெக்டாக,
காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 ஈக்குவல் டு என்ன எழுதணும் அப்படின்னா காஸ் 60 டிகிரி. ஓகே, இந்த இடத்துல 60 டிகிரிக்கு பதிலாக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது ரேடியன் மெஷர் அப்படின்னு படிச்சிருப்போம். நீங்கள் லோயரில் படிச்சிருக்க மாட்டீங்க. 3rd சாப்டரில் உங்களுக்கு வரும் டிகிரியை எப்படி ரேடியனுக்கு கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு ஒன்று இருக்குது ஃபார்முலா. சரிங்களா? இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இல்லைனாலும் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க என்ன அப்படின்னா இங்கே பை வேல்யூ என்ன அப்படின்னா 180ன்னு அர்த்தம். பை வேல்யூ என்ன உங்களுக்கு 180. 180யை 3ஆல் டிவைட் பண்ணால் உனக்கு என்ன கிடைக்கும் 60 டிகிரி அப்படின்னு கிடைக்குமா? அப்போ 60 டிகிரிக்குரிய ரேடியன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா π/3 அப்படிங்கிறது. சரியா? இது எல்லாமே 3rd சாப்டரில் வரும். இங்கே பாருங்கள் we know that அப்படின்னு போட்டு ஃபார்முலா ஒன்று சொல்லியிருப்பேன். இது எல்லாமே 3rd சாப்டரில் வரும். ஜஸ்ட் இந்த இடத்துல நீ என்ன செய்கிற அப்படின்னு நோட் மட்டும் பண்ணி வச்சுக்கோ ஃபார்முலா அப்படின்னு. ஓகேவா? அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2. 1/2ங்கிறது காசோட எந்த ஆங்கிளுக்கு வருதுன்னு செக் பண்ணுங்க. கரெக்டா? ஆல்ஃபா 1/2ங்கிறது காசோட எந்த ஆங்கிளுக்கு வரும்? காசோட 60 டிகிரிக்கு வரும். சரியா? காசோட 60 டிகிரிக்கு வரும். 60 டிகிரி அப்படிங்கிறத ரேடியனில் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா π/3. ஓகே, அந்த 60 டிகிரிக்கு பதிலாக தான் இங்கே என்ன எழுதிக்கிறோம் π/3 அப்படின்னு எழுதிக்கிறோம். ஓகே, அப்போ காஸ் π/3 அப்படிங்கிறது. கரெக்டா? பை இல்லைன்னா மைண்டில் வச்சுக்கோ. உனக்கு சப்போஸ் வரல அப்படின்னா பை அப்படிங்கிறதுக்கு என்ன ஆங்கிள் அப்படின்னா 180 டிகிரி. கரெக்டாக? 180 டிவைட் பை 3 என்ன ஆகிடும் 16 கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, அப்படி வச்சாலும் சரி. இல்லை அப்படின்னா 60 டிகிரிக்குரிய ரேடியன் π/3 அப்படின்னு வச்சாலும் சரி. ஓகே ரைட். இப்போ இதை மட்டும் பாருங்கள். எது அப்படின்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் இங்கே வரக்கூடிய π/3. ஓகே, காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் π/3 அப்படின்னு. சரியா? ரைட். இப்போ இதுவுமே 3rd சாப்டரில் வரக்கூடிய ஃபார்முலா தான். காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னா அவங்க ஃபார்முலா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஆல்ஃபா ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா வேர் n பிலாங்ஸ் டு இஜெட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. சரியா? இது ஃபார்முலாக்குன்னு we know thatன்னு போட்டிருப்பேன். we know thatன்னு நீ லோயர் செக்ஷன்லாம் படித்தது கிடையாது. 3rd சாப்டரில் நீ படிச்சிருக்கீங்க. கரெக்டாக? 3rd சாப்டரில் படிக்க போகிறோம் இன்னும் சொல்ல போனால். ஓகே ரைட். அதில் காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னா ஃபார்முலா சொல்லியிருப்பாங்க. ஆல்ஃபா ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா அப்படின்னு. இது ஃபார்முலா. கரெக்டாக? காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு. அதனால தான் பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு 1/2 அப்படிங்கிறப்ப காசோட எந்த ஆங்கிளுக்கு உங்களுக்கு வந்துட்டு அந்த 1/2 வருதுன்னு செக் பண்ண சொன்னேன். ஏன்னா இங்கே பாருங்களேன், காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னு தான் வரணும். அப்போ ஈக்குவல் டு என்ன கிடைக்கணும் காசுன்னு தான் வரணும் உங்களுக்கு. சரியா? அதனால தான் 1/2ங்கிறது காஸ் ஆல்ஃபாவா 1/2ங்கிறது காசோட எந்த ஆங்கிளுக்கு வருதுன்னு பாருங்கள் 60 டிகிரி. 60 டிகிரிக்குரிய ரேடியன் π/3 அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போ காஸ் π/3 அப்படின்னு. சரியா? ஃபார்முலா பார்த்தீங்கன்னா காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படிங்கிறப்ப ஆல்ஃபா ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா அப்படின்னு வரும். கமா n பிலாங்ஸ் டு இஜெட் அப்படிங்கிறது. ஓகே, அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்கே பாருங்கள் கம்பேர் பண்ணுங்கள். காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படின்னா தீட்டா ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு π/3. கரெக்டாக? காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் π/3 அப்படிங்கிறப்ப தீட்டா என்ன உங்களுக்கு π/3. அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு காஸ் தீட்டா அப்படிங்கிறப்ப ஆல்ஃபா ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டா தட் இஸ் n பிலாங்ஸ் டு இஜெட் அப்படிங்கிறது ஃபார்முலா. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டாக்கு பதில் என்ன போடணும் π/3. ஓகே, ஆல்ஃபா ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3 கமா n பிலாங்ஸ் டு இஜெட் அப்படிங்கிறது ரிசல்ட். ஓகே, ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இதில் வரக்கூடிய தீட்டாவுக்கு பதில் அந்த ஆல்ஃபா ஈக்குவல் டு 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் தீட்டான்னு இருக்கா இல்லையா, இந்த தீட்டாவுக்கு பதிலாக இங்கே வரக்கூடிய ஆங்கிள் என்ன π/3 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ண முடிஞ்சிச்சு. ஓகே, அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன அப்படின்னா 2n π ப்ளஸ் ஆர் மைனஸ் π/3 கமா n பிலாங்ஸ் டு இஜெட் அப்படிங்கிறது. ஓகே, 9th சம்மு. இஃப் A ஈக்குவல் டு 3/3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 1 0 2 0 2 1 2 0 3 அப்படின்னு. ஓகே, அண்டு a cube minus 6a square plus 7a plus ki equal to 0 அப்படின்னு கண்டிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் என்ன கேட்குறாங்க கேவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. சரியா? a ஈக்குவல் டு கொடுத்துருக்காங்க 1 0 2 0 2 1 2 0 3ன்னு ஏங்கிற மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகே, அந்த ஏங்கிற மேட்ரிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படிங்கிறாங்க. என்ன கண்டிஷன்? a cube minus 6a squared plus 7a plus ki equal to 0 அப்படின்னு சாட்டிஸ்ஃபை பண்ணுது அப்படின்னா இங்கே வரக்கூடிய k அப்படின்னு இருக்கா இல்லையா அதனுடைய வேல்யூ கேட்குறாங்க. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் k அப்படின்னு. சரிங்களா? ஓகே, அப்போ given a equal to 1 0 2 0 2 1
2 0 3 அப்படின்னு கரெக்டாக ஃபஸ்ட்டு கிவனில் கொடுத்தது எழுதிட்டேன். அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்க, ஏ கியூப் அப்படின்னு சொல்கிறாங்களா. அப்போ ஃபஸ்ட்டு நீ என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும், ஏ கியூப். அடுத்தது -6 × ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு. ஓகே, ஏ தெரியும், அப்போ ஏ ஸ்கொயர்டு வேல்யூ தெரியணும், ஏ கியூப் அப்படிங்கிறது தெரியணுமா. ரைட், ஃபஸ்ட் நான் இப்போ என்ன செய்கிறேன், ஏ கொடுத்துருக்காங்க கிவன், அதை எழுதிட்டேன், ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு எழுதிக்கிறேன். ஓகே, ஏ ஸ்கொயர்டு அப்படின்னு என்னென்னு தெரியும், ஏ இன்ட்டு ஏ. அப்போ ஏ இன்ட்டு ஏனா ஏங்கிற மேட்ரிக்ஸ் 1 0 2 0 2 1 2 0 3. திரும்ப எகைன் என்ன எழுதுறேன், ஏங்கிற மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன், 1 0 2 0 2 1 2 0 3 அப்படிங்கிறது. ஓகே, மல்டிப்ளை பண்ணலாமா. ரைட், மல்டிப்ளை பண்ணுறப்போ உனக்கு தெரியும், ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அதேமாரி செகண்ட் ரோ எடுத்து ஒவ்வொரு காலமாக பண்ணுங்கள், அடுத்து தேர்ட் ரோ எடுத்து ஒவ்வொரு காலமாக பண்ணுங்கள். சரியா. ரைட், இப்போ ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாமா. ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் என்ன வரும், 1 × 1 1 அடுத்து 0 × 0 0வா, 2 × 2 4. அப்போ 1 + 0 + 4 அப்படின்னு. ஓகே, ரைட், அடுத்து பாருங்கள் மல்டிப்ளை பண்ணலாமான்னு பாருங்கள். 1 0 2வையும் இங்கே வரக்கூடிய 0 2 0 இதை மல்டிப்ளை பண்ணலாமா. 1 × 0 0 + 0 × 2 0. அடுத்தது 2 × 0 என்ன ஆகிடும் 0. அப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 + 0 + 0ன்னு வந்து நிற்குமா. ரைட், அடுத்தது 1 0 2வையும் இங்கே வரக்கூடிய 2 1 3யும் மல்டிப்ளை பண்ணு. ஓகே, அப்போ 1 × 2 2 ப்ளஸ் அடுத்தது 0 × 1 0, அடுத்து 2 × 3 6. அப்போ 2 + 0 + 6 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ரைட், அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கோ, 0 2 1 ஃபஸ்ட்டு காலம் 1 0 2 மல்டிப்ளை பண்ணலாமா. 0 × 1 0 2 × 0 0 1 × 2 2 எல்லாத்தையும் ஆட் பண்ணலாமா. அப்போ 0 + 0 + 2 அப்படிங்கிறது. ஓகே, ரைட், அடுத்து 0 to 1ஐயும் இங்கே வரக்கூடிய 0 to 0வையும் மல்டிப்ளை பண்ணலாமான்னு பாரு. 0 × 0 0 2 × 2 4 1 × 0ங்கிறது 0. அப்போ 0 + 4 + 0 அப்படிங்கிறது. ஓகே, ரைட், அடுத்து 0 to 1ஐயும் இங்கே வரக்கூடிய 2 1 3யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 0 × 2 என்ன ஆகிடும் 0 2 × 1 2 1 × 3 3. அப்போ 0 + 2 + 3 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ரைட், அடுத்தது என்னது, தேர்டு ரோ. தேர்டு ரோ என்ன வந்திருக்கு, 2 0 3. இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் 1 0 2 மல்டிப்ளை பண்ணு. 2 × 1 2 0 × 0 0 3 × 2 6. அப்போ 2 + 0 + 6 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா. ரைட், அடுத்தது 2 0 3வையும் இங்கே வரக்கூடிய 0 to 0வையும் மல்டிப்ளை பண்ணு. ஓகே, அப்போ 2 × 0 0 0 × 2 0 3 × 0 0. அப்போ மூணுமே 0 0 + 0 + 0 அப்படின்னு. ஓகே, அடுத்தது பாருங்கள் 2 0 3யும் இங்கே வரக்கூடிய 2 1 3 என்ன செய்கிற மல்டிப்ளை பண்ணு. 2 × 2 என்ன ஆகிடும் 4 + 0 × 1 0 + 3 × 3 9. அப்போ 4 + 0 + 9 அப்படின்னு கிடைக்குதா. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணால் என்ன கிடைக்கும், 4 + 1 5. அடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணால் 0. அடுத்து 2 + 6 8 அப்படின்னு. ஓகே, அடுத்து சிம்பிளிஃபை பண்ணால் 2, அடுத்தது 4, அடுத்தது 2 + 3 என்ன ஆகிடும் 5. அடுத்து இது என்ன கிடைக்கும், 2 + 6ங்கிறது 8. இது ஃபுல்லாக சிம்பிளிஃபை பண்ணால் 0. இது என்ன கிடைக்கும், 4 + 9 13. அப்போ ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிறது என்ன கிடைக்குது அப்படின்னா 5 0 8 2 4 5 8 0 13 அப்படின்னு. ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர்டு ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சா. அடுத்து நம்மளுக்கு என்ன வேணும், கிவன் கண்டிஷன்ஸில் ஏ கியூப் அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அப்போ ஏ கியூப் அப்படிங்கிறது எப்படி எழுதுவீங்க, ஏ ஸ்கொயர்டு × ஏ. கரெக்டாக, ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கிறீங்க, ஏங்கிறது கிவனில் கொடுத்துருக்குறாங்க. ஓகே, அப்போ ஏ ஸ்கொயர்டு என்னென்னு தெரியும், 5 0 8 2 4 5 8 0 13 அப்படிங்கிறது. ஓகே, × ஏ. ஏங்கிறது என்ன தெரியும், 1 0 2 0 2 1. ஓகே, அடுத்து 2 0 3. இப்போ இரண்டு நீ என்ன செய்கிற, மல்டிப்ளை பண்ணு. மல்டிப்ளை பண்ணுறப்போ முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஃபஸ்ட்டு ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். அதே மாதிரி செகண்ட் ரோ எடுத்து ஃபஸ்ட்டு காலம், செகண்ட் காலம், தேர்ட் காலம். ஓகே, அதே மாதிரி தேர்ட் ரோ எடுத்து ஒவ்வொன்றையும் மல்டிப்ளை பண்ணிக்கிங்க. ஓகேவா. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் பாருங்கள், 5 0 8 1 0 2 மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 5 × 1 5. அடுத்து 0 × 0 0 + 8 × 2 16 அப்படின்னு. அப்போ 5 + 0 + 16 அப்படின்னு. ஓகேவா. அடுத்து எடுத்துங்க 5 0 8யும் இங்கே வரக்கூடிய 0 to 0வையும் மல்டிப்ளை பண்ணாமா. மல்டிப்ளை பண்ணால் 5 × 0 0 0 × 2 0 8 × 0 0. ஓகே, ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0 + 0 + 0 அப்படின்னு. ஓகே, அடுத்து 5 0 8யும் இங்கே வரக்கூடிய 2 1 3யும் மல்டிப்ளை பண்ணலாமா. 5 × 2 10
ப்ளஸ் 0 இன்ட்டு 1 0, 8 இன்ட்டு 3 என்ன ஆகிடும் 24. அப்போ 10 ப்ளஸ் 0 ப்ளஸ் 24 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கோ. 2 4 5 இங்கே வரக்கூடிய 1 0 2 மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 1 2 ப்ளஸ் 4 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 5 இன்ட்டு 2 10. அப்போ 2 ப்ளஸ் 0 ப்ளஸ் 10 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்து 2 4 5ஐயும் இங்கே வரக்கூடிய 0 2 0ஐயும் மல்டிப்ளை பண்ணு. ஓகே, 2 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 4 இன்ட்டு 2 8 ப்ளஸ் 5 இன்ட்டு 0 0. அப்போ 0 ப்ளஸ் 8 ப்ளஸ் 0 அப்படின்னு கிடைக்குமா? ரைட். அடுத்தது 2 4 5ஐயும் இங்கே வரக்கூடிய 2 1 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 2 இன்ட்டு 2 என்ன ஆகிடும் 4 ப்ளஸ் 4 இன்ட்டு 1 4 ப்ளஸ் 5 இன்ட்டு 3 என்ன ஆகிடும் 15. அப்போ 4 ப்ளஸ் 4 ப்ளஸ் 15 அப்படிங்கிறது. சரியா? அடுத்து தேர்ட் ரோ எடுத்துக்கோ. 8 0 13 இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு காலம் 1 0 2. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் 8 இன்ட்டு 1 8 ப்ளஸ் 0 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 2 இன்ட்டு 13 என்ன ஆகிடும் 26 அப்படிங்கிறது. அப்போ 8 ப்ளஸ் 0 ப்ளஸ் 26 அப்படிங்கிறது. சரியா? அடுத்து இங்கே வரக்கூடிய 8 0 13 இங்கே வரக்கூடிய 0 2 0 மல்டிப்ளை பண்ணுங்கள். 8 இன்ட்டு 0 0 ப்ளஸ் 0 இன்ட்டு 2 0 13 இன்ட்டு 0 0. அப்போ மூணுமே என்ன கிடைக்கும் 0 ப்ளஸ் 0 ப்ளஸ் 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா? அடுத்தது 8 0 13ஐயும் இங்கே வரக்கூடிய 2 1 3 மல்டிப்ளை பண்ணு. 8 இன்ட்டு 2 என்ன ஆகிடும் 16 ப்ளஸ் 0 இன்ட்டு 1 என்ன ஆகிடும் 0 ப்ளஸ் 3 இன்ட்டு 13 என்ன ஆகிடும் உங்களுக்கு 39 அப்படிங்கிறது. ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 21. அடுத்து இதை சிம்ப்ளை பண்ணால் 0. இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு 24 ப்ளஸ் 10 அப்படிங்கிறது 34. அடுத்து இது என்ன கிடைக்கும் 10 ப்ளஸ் 2 அப்படின்னா 12. அடுத்து இதை சிம்ப்ளை பண்ணால் 8. இதை சிம்ப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் உங்களுக்கு 23. ஓகே, அதே மாதிரி இதை சிம்ப்ளை பண்ணால் 34. அடுத்து இது என்ன கிடைக்கும் 0. இதை சிம்ப்ளை பண்ணால் 55 அப்படிங்கிறது. ஓகே, ஈக்குவல் டு என்ன ஆன்சர் உங்களுக்கு 21 0 34 12 8 23 34 0 55 அப்படிங்கிறது. சரியா? இது என்ன உங்களுக்கு ஏ கியூப்கான வேல்யூ. சரியா? அப்போ ஏ ஸ்கொயர்டு கண்டுபிடிச்சாச்சு, ஏ கியூபோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. கிவனில் பார்த்தீங்கன்னா கண்டிஷன் சொல்கிறாங்க என்னென்னு. given a cube minus 6 into a squared plus 7a plus ki equal to 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கிவனில் கொடுத்துருக்க கண்டிஷன் தான் எழுதிக்கிறேன். ஓகே, இது என்ன எடுத்துக்கிறேன் ஸ்டார் அப்படின்னு எடுத்துக்கிறேன். சரியா? இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஏ கியூபுக்கான வேல்யூ ஏ ஸ்கொயர்டுக்கான வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, அப்போ ஏ கியூப் அப்படின்னா வேல்யூ தெரியும் என்னென்னு மேலே பாருங்கள் 21 0 34 அந்த வேல்யூ அப்படியே எழுதுறேன். ஓகே, ஏ கியூப்கான வேல்யூ 21 0 34 12 8 23 அது 34 0 55 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து என்ன வந்து கண்டிஷனில் -6 இன்ட்டு ஏ ஸ்கொயர்டு. அப்போ -6 எழுதிக்கோ. ஏ ஸ்கொயர்டு அப்படிங்கிறது 5 0 8 2 4 5 8 0 13 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து ப்ளஸ் 7 இன்ட்டு ஏவோட வேல்யூ கிவன்லேயே கொடுத்துருக்குறாங்க என்னென்னு 1 0 2 0 2 1 2 0 3 அப்படின்னு. ஓகே, ப்ளஸ் கே இன்ட்டு ஐ அப்படிங்கிற யூனிட் மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே 3/3. அப்போ 3/3க்கு உரிய யூனிட் மேட்ரிக்ஸ் எழுதிக்கிங்க என்னென்னு 1 0 0 0 1 0 0 0 1. ஓகே, தட்ஸ் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல ஓ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தட்ஸ் ஈக்குவல் டு இப்போ இங்கே என்ன உங்களுக்கு ஓ அப்படிங்கிறது. கரெக்டாக? ரைட். இப்போ இதில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சிம்ப்ளை பண்ணுறேன் உங்களுக்கு எல்லாத்தையுமே ஆட் பண்ண மாதிரி. இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு டைம் என்னக்குன்னு 21. அடுத்தது -6 இன்ட்டு இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு டைம் என்ன உங்களுக்கு 5 -6 இன்ட்டு 5 என்ன ஆகிடும் -30 அப்படின்னு. சரியா? -6 இன்ட்டு 5 என்ன உங்களுக்கு -30. அடுத்து ப்ளஸ் 7 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் 1. ஓகே, மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் +7 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்து ப்ளஸ் கே இன்ட்டு இங்கே வரக்கூடிய 1 கேவையும் 1ஐயும் மல்டிப்ளை பண்ணால் கே அப்படின்னு கிடைக்கும். சரி, அதான் இங்கே எழுதிக்கிறேன். ஆக்சுவலாக என்னென்னா ஏ இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட் டைம் அப்படியே வச்சுக்கோ. இந்த மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா ஏ ஸ்கொயர்டை -6ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இங்கே வரக்கூடிய ஏவை 7ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். இங்கே வரக்கூடிய யூனிட் மேட்ரிக்ஸ் இருக்கு இல்லையா அதையும் கேவால் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன். சரியா? கேவால் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அப்புறமா என்ன செய்கிறேன் அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ அதை தான் நான் என்ன செய்கிறேன் ஒவ்வொரு என்ட்ரிஸாக அப்படியே போட்டிருக்கேன் இந்த இடத்துல. சரியா? இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் 21. ஓகே, அடுத்து இங்கே -6 இன்ட்டு இங்கே வரக்கூடிய ஃபஸ்ட்டு இது என்னது 5 -6 இன்ட்டு 5 என்ன ஆகிடும் -30. அதான் இங்கே எழுதிக்கிறேன் 21 -30. ஓகேவா? ப்ளஸ் 7 இன்ட்டு இங்கே வரக்கூடிய 1 மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும் +7 கிடைக்குமா? அப்போ +7. அடுத்து ப்ளஸ் கே இன்ட்டு இங்கே வரக்கூடிய 1 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ் கே. அப்போ ஃபஸ்ட் டைம் என்ன கிடைக்குது 21 -30 ப்ளஸ் 7 ப்ளஸ் கே அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். இப்போ செகண்ட் போகலாமா? செகண்ட் என்ட்ரி இங்கே என்ன உங்களுக்கு 0. ரைட். அடுத்து
அடுத்து பாருங்கள் -6 இன்ட்டு இங்கே வரக்கூடிய என்ட்ரி உனக்கு 0, -6 இன்ட்டு 0 என்ன ஆகிடும் 0. ஓகே, அது +7 இன்ட்டு இங்கே வரக்கூடிய என்ட்ரி 0, 7 இன்ட்டு 0 என்ன ஆகிடும் 0. ஓகே, அது ப்ளஸ் k இன்ட்டு இங்கே வரக்கூடிய என்ட்ரி 0, அப்போ k இன்ட்டு 0 என்ன ஆகிடும் 0. அப்போ 4 டேர்மு என்ன உங்களுக்கு 0ன்னு கிடைக்குது. 0 + 0 + 0 எல்லாமே என்ன உங்களுக்கு 0ன்னு கிடைக்குது. சரியா? ரைட். அடுத்தது இங்கே வாங்க, இங்கே வரக்கூடிய டேர்ம் என்ன உனக்கு 34 அப்படிங்கிறது. ஓகே, 34 அப்படிங்கிறது இந்த டேர்ம். அப்போ -6 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் என்ன 8, -6 இன்ட்டு 8 என்ன உனக்கு -48. அப்போ 34 -48 அடுத்து +7 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்மு 2, அப்போ 7 × 2 என்ன ஆகிடும் 14. ஓகே, ப்ளஸ் k இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் 0, அப்போ மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ என்ன கிடைக்கும் 34 -48 + 14 + 0 அப்படின்னு கிடைக்கும். சரியா? ரைட். அடுத்த டேர்ம் பாருங்கள் 12 அப்படியே வச்சுக்கோ. -6 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் 2, -6 இன்ட்டு 2 என்ன ஆகிடும் -12 அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து +7 இன்ட்டு 0 என்ன ஆகிடும் 0, ப்ளஸ் k இன்ட்டு 0 என்ன ஆகிடும் உங்களுக்கு 0. ஓகே, ஸோ அப்போ அதான் இங்கே எழுதிக்கிறேன் 12 -12 + 0 + 0 அப்படின்னு. ஓகேவா? ரைட். அடுத்து பாருங்கள் 8 இங்கே அடுத்த டேர்மு 8 -6 இன்ட்டு 4 மல்டிப்ளை பண்ணால் -24. அடுத்தது +7 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் 2, அப்போ மல்டிப்ளை பண்ணால் 14 ப்ளஸ் k இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் என்ன உனக்கு 1, அப்போ k இன்ட்டு 1 என்ன ஆகிடும் k. அப்போ என்ன கிடைக்கும் 8 -24 + 14 + k அப்படின்னு கிடைக்கும். சரியா? அடுத்து பாருங்கள் 23ங்கிற டேர்ம். அப்போ 23 எழுதிக்க. -6 இன்ட்டு இங்கே வரக்கூடிய 5 மல்டிப்ளை பண்ணால் -30. அடுத்து +7 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் என்ன உனக்கு 1, அப்போ +7 × 1 7 ப்ளஸ் k இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் என்ன உனக்கு 0 மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ என்ன டேர்ம் கிடைக்குது 23 -30 + 7 + 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். அடுத்த டேர்ம் பாருங்கள் 34 -6 இன்ட்டு 8 என்ன ஆகிடும் -48. அடுத்தது +7 இன்ட்டு 2 மல்டிப்ளை பண்ணால் 14 ப்ளஸ் k இன்ட்டு 0 மல்டிப்ளை பண்ணால் 0. அப்போ என்ன டேர்ம் கிடைக்கும் 34 -48 + 14 + 0 அப்படின்னு கிடைக்குது. சரியா? ரைட். அடுத்து பாருங்கள் டேர்ம் என்ன 0 -6 இன்ட்டு இங்கே வரக்கூடிய கரஸ்பாண்டிங் டேர்ம் 0, அப்போ 0 இன்ட்டு -6 என்ன ஆகிடும் 0வா? ரைட். அடுத்து +7 இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் 0 ப்ளஸ் k இன்ட்டு இங்கே வரக்கூடிய டேர்ம் 0, அப்போ எல்லாமே என்ன ஆகும் மல்டிப்ளை பண்ணுறப்ப 0ன்னு வந்துடும். அப்போ 4மே 0, அதான் இங்கே எழுதிக்கிறேன் 0 + 0 + 0 அப்படின்னு. சரியா? அடுத்து லாஸ்ட் டைம் பாருங்கள் 55 -6 இன்ட்டு 13 என்ன ஆகிடும் உங்களுக்கு -78. ஓகே, +7 இன்ட்டு 3 என்ன ஆகிடும் 21. ஓகே, அப்போ +21. அடுத்து k இன்ட்டு 1 ஓகே மல்டிப்ளை பண்ணால் +k. அப்போ லாஸ்ட் டைம் என்ன கிடைக்குது 55 -78 + 21 + k ஈக்குவல் டு என்னன்னு அப்படின்னா கிவனில் கொடுத்துருக்கக்கூடிய O அப்படிங்கிறது. சரியா? அப்போ 21 -30 + 7 + k அப்படின்னு கிடைக்குது. அடுத்து எல்லாமே 0ன்னு வருது. அடுத்த டைம் 34 -48 + 14 + 0ன்னு கிடைக்குது. அடுத்து அதேமாதிரி 12 -12 + 0 + 0. அடுத்த டைம் 8 -24 + 14 + k. அடுத்து 23 -30 + 7 + 0ன்னு கிடைக்குது. அடுத்து 34 -48 + 14 = 0. அடுத்து எல்லாமே 0ன்னு வருது. அடுத்து 55 -78 + 21 + k அப்படிங்கிறது கிடைக்குது. தட்ஸ் ஈக்குவல் டு ஓங்கிற மேட்ரிக்ஸ். சரியா? ரைட். இப்போ இது எல்லாத்தையும் சிம்பிளை பண்ணால் ஃபஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும் உனக்கு -2 + kன்னு கிடைக்குது. சிம்பிளை பண்ணால் உங்களுக்கு என்ன உங்களுக்கு ஓகே 21 + 7 என்ன 28 28 - 30 என்ன ஆகிடும் -2 + k. அடுத்த டைம் பாருங்கள் எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0, அப்போ 0 போட்டாச்சா. அடுத்து 34யும் 14யும் ஆட் பண்ணால் 48 -48 வேல்யூ 0, அப்போ எல்லாமே என்ன ஆகுது 0 அப்படிங்குது. ஓகே, அடுத்து பாருங்கள் 12 - 12 0, அப்போ 0 போட்டுக்கலாமா. அடுத்தது 8 + 14 ஆட் பண்ணால் 22 22 - 24 என்ன ஆகிடும் -2 + k அப்படின்னு கிடைக்குது. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா 23 + 7 30 30 - 30 என்ன ஆகிடும் 0. சரியா? அடுத்து 34 + 14 ஆட் பண்ணால் 48 48 - 48 வேல்யூ 0. அடுத்து எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0. அடுத்து பார்த்தீங்கன்னா 51 55 55 இங்கே வரக்கூடிய 21 ஆட் பண்ண என்ன கிடைக்கும் 76 76 - 78 அப்படின்னா -2 இங்கே வரக்கூடிய k -2 + k
ஈக்குவல் டு இங்கே வரக்கூடிய ஓங்கிறது உனக்கு தெரியும் நல் மேட்ரிக்ஸ் அப்படின்னு. நல் மேட்ரிக்ஸ் எப்படி எழுதலாம் நீங்கள் எல்லா என்ட்ரிஸும் எப்படி இருக்கும் நல் மேட்ரிக்ஸ்னால் 0 0ன்னு இருக்கும். இங்கே வரக்கூடிய மேட்ரிக்ஸ் 3/3 அதனால் நல் மேட்ரிக்ஸையும் நான் என்ன செய்கிறேன் 3/3 மேட்ரிக்ஸ் எழுதிக்கிறேன் சரியா. அப்போ எல்லாமே 0ன்னு போட்டுக்கலாமா நல் மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்ப ரைட். நமக்கு தேவை கேவோட வேல்யூ ஓகே. இந்த ரெண்டு மேட்ரிக்ஸும் ஈக்குவல் அப்படின்னா ஆர்டர் சேம், இதுவும் 3/3 இதுவும் 3/3. அப்போ ஆர்டர் சேம், கரஸ்பாண்டிங் என்ட்ரிஸ் ஈக்குவலா ரைட். நான் இதில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ட்ரிஸை மட்டும் நான் எடுத்துக்கிறேன் ஈக்குவல் பண்ணிக்கிறேன். அப்போ இங்கே வரக்கூடிய ஃபர்ஸ்ட் என்ட்ரி -2 + k ஈக்குவல் டு என்ன உங்களுக்கு 0. அப்போ -2 + k ஈக்குவல் டு 0 அப்படின்னா k ஈக்குவல் டு என்ன வரும் உங்களுக்கு 2 அப்படின்னு கிடைக்கும் சரியா. அப்போ கேவோட வேல்யூ என்ன உங்களுக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு ஓகே.